ஒரு டால்பின் கூட்டம் மனுஷங்களோட உயிரையே காப்பாத்திருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? 2004 நியூசிலாந்து கடற்கரையில் ராய் பாப்ஸ் அப்படின்ற நபர் நீச்சல் அடிச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கூட சேர்ந்து அவரோட 15 வயசு பொண்ணும் அந்த பொண்ணோட 2 ஃப்ரெண்ட்ஸ்மே சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப திடீர்னு பார்த்தா ஒரு 7 டால்பின் கூட்டம் உங்களை சுத்தி வந்து ஒரு பாதுகாப்பு அரண் மாதிரி கிரியேட் பண்ணி, அதாவது ஒரு சர்க்கிள் மாதிரி கிரியேட் பண்ணி உங்களை சுத்தியே வந்திருக்கு. ஸ்டார்டிங்ல அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இது ஏதோ ஜாலியா நம்ம கூட விளையாடுது போல அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப கேர்லெஸ்ஸா விட்டுறாரு. இதுக்கப்புறம் அந்த டால்பின்ஸ்லாம் ரொம்ப நெருக்கமா வர ஆரம்பிச்சிருக்கு. உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த டால்பின்ஸ் விட்டுட்டு கொஞ்சம் விலகி போக ட்ரை பண்றாரு. அப்ப அந்த கூட்டத்தில் உள்ள ஒரு ஆண் டால்பின் என்ன பண்ணுது அப்படின்னா, இவர் விலகி போக விடாம மறுபடியும் இந்த வளையத்துக்குள்ளே தள்ளி விட்டுருது. என்னடா அது டால்பின்ஸ்லாம் வித்தியாசமா பண்ணுதுன்னு சுத்தி முத்தி பாக்குறாரு. அப்பதான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் அவருக்கு தெரிய வந்திருக்கு. 3 மீட்டர் நீளம் உள்ள வெள்ள சுறா ஒண்ணு இவரை நோக்கி வர ஆரம்பிச்சிருக்கு. அப்பதான் அவருக்கு புரிய வந்திருக்கு, இந்த சுறா மீன் கிட்ட இருந்து காப்பாத்ததான் அந்த டால்பின் இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு. தொடர்ந்து 40 நிமிஷத்துக்கு மேல அந்த சுறா மீன் அங்கிருந்து போற வரைக்குமே உங்களை பாதுகாத்துட்டு அங்கே இருந்திருக்கு. கடைசியா அந்த சுறா மீன் அங்கிருந்து போயிருச்சு அப்படின்னு கன்ஃபார்மா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த டால்பின்ஸ்லாம் அங்க இருந்து போயிருக்கு. பொதுவா டால்பின்ஸ்லாம் என்ன பண்ணு அப்படின்னா, அதோட குட்டிகளை காப்பாத்ததான் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணும். ஆனா மனுஷங்களை காப்பாத்த இந்த மாதிரி பண்ணிருக்கு அப்படின்றது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு.